ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது முறுக்கு சுட போகிறோம். முறுக்கு வந்து எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது வந்து நான் முறுக்கு மாவு வந்து 1 கிலோ அரிசிக்கு ஒரு 150 உளுந்து, கொஞ்சோண்டு ஒரு 50 உடச்சக்கல்ல எல்லாம் வறுத்து போட்டு மாவாக அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன். 1 கிலோ மாவு இது. இப்போ அதுக்கு தேவையான கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம். எவ்வளோ எள்ளு வேணுமோ அவ்வளோக்கு நம்ம விருப்பம் போட்டுக்கலாம். உப்பு நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் கூட அதை தண்ணியில் கரைச்சி கூட நம்ம வந்து இந்த மாவோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உப்பு, எள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுருக்கோம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் காய வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? அந்த எண்ணெயை வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போது இதில் ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் கொஞ்சமாக சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சமாக மாவு இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் இப்போ செய்கிறேன். மாவு சூடு அளவுக்கு இருக்குன்னா அதனால் நான் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை எடுத்து இந்த மாவை ஊற்றிக்கிறேன். வேறு நம்ம வந்து பட்டரு, சால்ட்டா, நெய் அதெல்லாம் எதுவும் சேர்க்கணும் அவசியமே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு டேஸ்ட்டு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எண்ணெய் அந்த காய வச்ச எண்ணெயை தான் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி பசங்கிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து தண்ணியை வந்து கொடன்னு ஊற்றிடக்கூடாது. சரியா? கொஞ்சமாக ஊற்றி பசையணும். நம்ம இடியாப்ப மாவை விட இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி. இடியாப்ப மாவே கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நம்ம பசைஞ்சிக்கணும். அதனால் வந்து தண்ணி வந்து நீங்கள் கொடன்னு ஊற்றாதீங்க. பாருங்கள், நான் தண்ணி தெளித்து தான் மாவு பிசையணும். இப்போ நல்லா நான் மாவு பிசைக்கிட்டேன். பார்த்தீங்களா? மாவு பிசைக்கிட்டேன். இப்போ இந்த முறுக்கு வச்சு எடுத்துக்கலாம். முறுக்கு வரல இந்த நான் 3 கண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எடுத்துக்கிறேன். அதில் நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சிட்டேன் ஃப்ரெண்ட். வச்சு முறுக்கெலாம் ஈஸியாக சுட்டுடலாம். இதை புளியலாம். நம்ம இதே மாதிரி ஒரு தட்டை ஒன்று சின்னதாக எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு புளியலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எண்ணெய் காய வச்சுட்டேன், அதான் போடுங்க. அடுத்து 2வது போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். இப்போ அடுத்து 3வது இருக்கும், அதிலே போட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த பபுள்ஸ்லாம் வந்து அடங்கிருச்சு. இப்போ வந்து சும்மா தண்ணியில் கிடக்கிற மாதிரி கிடக்கு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து நம்ம இப்போ எடுக்கலாம். இங்கே பாருங்கள், செமையாக இருக்கணும். இப்போ வந்து இது வெந்துட்டுருக்கிறது நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? நம்ம வந்து இந்த ஒரு பிளேட்டு, இங்கே ஒரு பிளேட்டு, இதே மாதிரி புளிஞ்சு வச்சுக்கலாம். புளிஞ்சு வச்சுக்கிட்டு இதில் வந்து மாவு காலி ஆகிட்டுனாக்கா நம்ம மாவு எடுத்து வைக்கவும் ஈஸியாக இருக்கும். அந்த கேப்பில், அந்த சைடு கேப்பில் நம்ம இந்த வேலை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து முறுக்கு சுட்டுட்டு இருக்கேன். அங்கேயும் முறுக்கு வெந்துட்டு இருக்கிறேன்னா இங்கே பாருங்கள், சூடாக இருக்கு. பார்த்தீங்களா? நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மணலி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.